எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். நாளைய தினம் 5/2/2026 தை மாதத்தின் சங்கடகர சதுர்த்தி திதி வந்திருக்கிறது. இந்த நாளில் விநாயகரை பின் சொல்லக்கூடிய முறையில் நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும், கடன் சுமை குறையும், காரிய தடை விலக்கும், கைக்கு வராமல் தடைபட்டு நிற்கும் பணம் கையே வந்து சேரும், செல்வ வளத்தில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல நிறையவே வாய்ப்புகள் உள்ளது. நாளை மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டில் இருந்தபடியே இந்த வழிபாட்டை எப்படி செய்வது, கோவிலுக்கு சென்று விநாயகரை எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளை மாலை பூஜை அறையில் விநாயகருக்கு கொஞ்சம் அருகம்புல் போட்டு சந்தன குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். விநாயகருக்கு முன்பாக எப்போதும் போல வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள். அச்சு வெல்லம் 2 வாங்கி வைத்து கொள்ளுங்கள். சின்ன தட்டுக்கு மேல் இந்த வாங்கி வைத்த அச்சு வெள்ளத்தை நிற்க வைத்து அதன் மேல் கொஞ்சம் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அச்சு வெள்ளத்திற்கு மேலே கொஞ்சம் குறைவாகத்தான் இடம் இருக்கும். அந்த இடத்தில் தீபம் ஏற்றி வைத்து விநாயகரிடம் உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரிய தடை பெரிதாக இருக்கிறதோ அந்த காரிய தடை விளங்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அந்த தீபம் மிக மிக குறைந்த நேரம் மட்டுமே எரியும். ஏனென்றால் பெரிதாக வெள்ளத்திற்கு நடுவே இடம் இருக்காது அல்லவா. இருக்கும் இடத்தில் தீபம் போட்டு அந்த குறைந்த நேரத்தில் மனநிறைவோடு விநாயகருக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். தீபம் ஏற்றி வைத்த சூட்டில் வெள்ளம் லேசாக உருகும், அது தவறு கிடையாது. அதேபோல் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று பிடி கொழுக்கட்டை அல்லது மோதகம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து விநாயகருக்கு வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். எல்லா வேண்டுதலை முடித்துவிட்டு இறுதியாக தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்களாக இருந்தால் ஒரு மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகரை வழிபாடு செய்து விநாயகருக்கு உங்களால் முடிந்த பூ, பழம், அருகம்புல் இவைகளை வாங்கி கொடுத்து விநாயகர் கொட்டு வைத்து கொண்டு தோப்பு கரணம் போட்டு விநாயகரை 3 முறை வலம் வந்து கட்டாயம் ஒரு சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும். சிதறு தேங்காயை உடைக்கும்போது விநாயகா என்னுடைய கடன் சுமையும் இதுபோல் கண்ணுக்கு தெரியாமல் சிதறி காணாமல் போக வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொண்டு அப்படியே வீடு திரும்புங்கள். மேல் சொன்ன இந்த பரிகாரங்களை செய்தாவே உங்களுடைய கடன் சுமை மெல்ல மெல்ல குறையும். கடன் சுமை மட்டுமல்ல, வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். மேலும் உங்களுடைய செல்வம் வளம் அனைத்தும் அதிகரிக்கும். வீட்டில் விளக்கு போட்ட அந்த வெள்ளத்தை என்ன செய்வது? தீபம் எரிந்து முடிந்ததும் அதை தூங்க செல்வதற்கு முன்பாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த வெள்ளக்கட்டியை அந்த தண்ணீரில் போட்டு உங்கள் கையாலேயே கரைத்து விடுங்கள். கரைக்கும்போது என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இந்த வெள்ளத்தை போல கரைந்துவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தண்ணீரை செடி கொடிகளுக்கு அல்லது கால்படாத இடத்தில் ஊற்றிவிடுங்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.